நல்லா அதிகமாக வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான நூடுல்ஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நூடுல்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 300 கிராம் கோதுமை மாவு எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். சப்பாத்திக்கு பிசையும் போது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு நம்ம உருண்டை போட்டுக்கலாம். உருண்டை அளவாக வரத்துக்காக நான் இதை போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் கையில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை போல் உருண்டை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பூரிக்கட்டை மேலே கோதுமை மாவு கொஞ்சமாக சேர்த்துடலாம் ஒட்டாமல் வர்றதுக்கு. ரவுண்டு வரலைன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திரட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக திரட்டாதீங்க, கொஞ்சம் கனமாகவே திரட்டிக்குங்க. இருக்கிற மாவுலாம் நீங்கள் இதே போல் சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சப்பாத்தியும் இதை போல் திரட்டி எடுத்து வச்சுக்கோங்கம்மா. இப்போ ஒரு கடாயில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாகட்டுமா. இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 2 சப்பாத்தியாக கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு சப்பாத்தியாக கூட போட்டு எடுத்துக்கலாம். நான் 2 சப்பாத்தியாக போடுறேன். அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 4 நிமிஷத்துக்கு விட்டுருக்கோம். சப்பாத்தி நல்லா வெந்திருக்கு. இப்போ அப்படியே எடுத்துடலாம். நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க. பாருங்கம்மா, இப்போ நல்லா ஆறி இருக்குது. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கையில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது மேலே நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, ஒட்டாமல் வரத்துக்காக தான். இப்போ நல்லா மெலிசாக நூடுல்ஸ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசி உருளை கட் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு மெலிசாக இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லாத்தையும் நூடுல்ஸ் போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். கூடவே 100 கிராம் பீன்ஸு நீளமாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கூடவே 100 கிராம் கேரட்டு நீளமாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது 3 சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. பீன்ஸ் கேரட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கியிருக்கு. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் தட்டையாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். இது சேர்த்துக்கலாம். சிகப்பு குடமிளகா, மஞ்சள் குடமிளகா, பச்சை குடமிளகா நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கேன். இது 3 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்காதீங்க. குடமிளகாலாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. கூடவே பொடியை நறுக்கின ஒரு கைப்பிடி அளவுக்கு கோஸ். வெஜிடபிள்ஸ் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நூடுல்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரலாம் சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இது 2 சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். இது மேலவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை மிளகா சேர்த்துங்க, இல்லைன்னா விட்டுடலாம். 3 பச்சை மிளகா 2ஆக கீறி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெறும் வாசனைக்காக தான். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கலந்து விட்டுருங்க. பொடியை நறுக்கின வெங்காயத்தாள் இல்லைன்னா நீங்கள் பொடியை நறுக்கின கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே போல் சாப்பிட்றதுக்கும் சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான வெஜ் சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி.